இப்போ ரீசெண்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சீரிஸா வெளியாகியிருக்க தடயம்ன்ற ஒரு வெப் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல மொத்தம் 6 எபிசோட் இருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல 1995ல இரவு நேரத்துல ஒரு 4-5 பேர் சேர்ந்து அருவாளோட ஒருத்தரை வெட்டுறதுக்காக துரத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அவரும் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்ப தூரத்துல ஒரு போலீஸ் ஜீப் ஒன்னு போய்கிட்டு இருக்கத பார்த்ததும் எப்படியாவது தப்பிச்சிடலாம்னு முழு மூச்சா ஓடி போய் அந்த ஜீப்பை நிறுத்தி போலீஸ்காரர் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. அவரும் வாயா நான் பாத்துக்கிறேன்னு கூப்பிட்டு வந்து அவரே அவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டு வெட்ட சொல்ல எல்லாருமே சேர்ந்து சரமாரியா அவரை வெட்டி கொன்னுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப வர ஏன் கொன்னாங்க, செத்தவன் யாருன்னு எதுவுமே தெரியல. அப்புறம் இந்த சம்பவம் நடந்து 4 வருஷம் கழிச்சு பால்காரை ஒருத்தன் எல்லா வீட்டுக்குமே பால் ஊத்திட்டு ஒரு வீட்டுக்கு பால் ஊத்த வர வீடு உள்ள பூட்டி இருக்கத பார்த்து சத்தம் போட்டு பாக்குறான். ஆனா அப்படியுமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னதும் புறவாசல் வழியா வந்து பார்த்தா கதவு திறந்திருக்கத பார்த்ததும் சத்தம் போட்டுக்கிட்டே உள்ள போய் பாக்குறான். ஆனா அப்படி உள்ள போய் பார்த்தவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அந்த வீட்டுல இருந்தவங்க செத்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. அவனும் கத்திக்கிட்டே கொண்டு வந்த பாலை கீழே போட்டு ஒரே ஓட்டமா ஓடி போறான். அங்க கட் பண்ணா ஊர்ல ஒரு கொலை நடந்திருக்கிறது கூட தெரியாம நம்ம இசை டீ கடைக்காரங்கிட்ட டீல பிஸ்கட்டை முக்கி சாப்பிட்டா ஏன் உடஞ்சு விழுது, நல்ல பிஸ்கட்டா வாங்கி வைக்க மாட்டேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு கடைக்காரரும் குடிக்கிற ஓசி டீக்கு இவ்வளவு பேச்சா, மூடிட்டு குடிடான்னு சொல்றாரு. அப்ப பிசி வந்து ஐயா ஒரு கொலை நடந்திருக்குன்னு போன் வந்திருக்கு, எல்லாருமே அங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அதுக்கு இசையும் பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டாம அதான் செத்துட்டான்ல பணம் எந்திரிச்சு நடந்தா போயிட போது வந்து நீ ஒரு டீ குடியான்னு சொன்னா அதெல்லாம் வேணாம் சார் டைம் ஆகுது வாங்க போகலாம்னு கூப்பிட ஒரு டீயை கூட குடிக்க விட மாட்டேடான்னு சலிப்பா கிளம்புறான். அப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்து பால்காரங்கிட்ட விசாரிக்க அவன் ரொம்ப பயந்துகிட்டே காலையில பால் ஊத்த வந்தப்ப பார்த்தேன் சார், மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல சரி போய் தொலைன்னு அவனை அனுப்பி விட்டு பிசி கிட்ட ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆள் வந்தாச்சான்னு கேட்க வர்ற வழியில டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு சொன்னதும் ஏண்டா இதுக்கு தான் என்ன டீ குடிக்க விடாம கூப்பிட்டு வந்தியா, சரி எல்லாத்தையும் அனுப்பி விட்டு போட்டோக்காரரை வர சொல்லுன்னு வீட்டுக்குள்ள வந்து பார்க்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் ரொம்ப கொடூரமா கொன்னுட்டு சுவத்துல அவங்க ரத்தத்தாலே கேள்விக்குரிய போட்டு வச்சுட்டு போயிருக்கான். அங்க கட் பண்ணி அப்படியே கேமராவை ஸ்டேஷன் பக்கம் கொண்டு வர ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன இவ்வளவு பேர் தான் இருக்கீங்க, மத்தவங்களெல்லாம் எங்கன்னு கேட்க கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் டிஎஸ்பியும் ஸ்டேஷனுக்கு வந்து இங்க நான் தான் அறிவாளின்னு ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பானே அவனை எங்கன்னு கேட்க கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு விசாரிக்க போயிருக்காருன்னு சொன்னா ஆமா அப்படியே கண்டுபிடிச்சு கிழிச்சிருவான்னு நம்ம எஸ்ஐய கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இன்சு கிட்ட இந்த ஸ்டேஷனை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்ல, இங்க இருக்க எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா எஸ்ஐ அதிகமான தவிர அவன் சரியான பைத்தியக்காரன், அவனுக்கு பின்னாடி எஸ்ஐயா சேர்ந்து இன்னைக்கு டிஎஸ்பியா உன் முன்னாடி உட்கார்ந்துருக்கேன், ஆனா அவன் இன்னும் எஸ்ஐயா தான் உட்கார்ந்துருக்கான், அதுக்கு காரணம் எந்த வேலையும் செய்யாம அந்த டீ கடையிலே தான் உட்கார்ந்துருப்பான்னு சொல்ல இன்சும் அப்ப எதுக்கு சார் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்கீங்கன்னு கேட்க இல்ல விஆர்எஸ் எல்லாம் கொடுத்துட்டான், இன்னும் 1 மாசத்துல போயிருவான், நீ சாயங்காலம் ஆபீஸுக்கு வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு போமான்னு ஆல் த பெஸ்ட் சொல்றாரு. இந்த இன்ஸ்பெக்டர் புதுசா தான் ஜாயின் பண்ணிருக்காங்க போல. அப்ப ஒரு பொம்பளை வந்து இன்சு கிட்ட என் பிள்ளைய காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேம்மா, அதுக்கு குழந்தைய பார்க்க வக்கில்லைன்னா எதுக்கு பிள்ளை பத்துக்கிறீங்கன்னு எஸ்ஐ திட்டுறாருமா, எனக்கு என் புருஷன் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம எஸ்ஐ உள்ள வந்ததும் என்ன சார் அக்யூஸ்டுங்களை விட உங்க மேலதான் கம்ப்ளைண்ட் அதிகமா இருக்கு, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா இப்படிதான் பேசுவீங்களான்னு கேட்க அதுக்கு பெருசா ரியாக்டே பண்ணாம நான் பாத்துக்கிறேன்னு அந்த அம்மாவை வர சொல்லி ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இவன் தாமா உன் பிள்ளைய கடத்தினதுன்னு சொன்னதும் சார் இவர் பண்ணிருக்க மாட்டாரு சார், இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, எல்லாத்துக்குமே என் புருஷன் தான் காரணம்னு ரொம்ப பதட்டமா சொல்ல அட இருமா அதான் புள்ள கிடைச்சிருச்சுலன்னு புருஷனை கூப்பிட்டு குழந்தை அவன் அப்பங்கிட்ட சேஃபா இருக்கு, நீயும் கள்ளக்காதனும் புள்ளைய புருஷன் வீட்லயே ஒளிச்சு வச்சு அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா, பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன் இல்ல தோலை உரிச்சிருவேன், டேய் இவ உனக்கு வேணுமா வேணாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோன்னு கேச முடிக்க இன்சும் நடந்த எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அங்க கட் பண்ணா நம்ம இன்சுக்கு கல்யாணம் ஆக போகுது போல. அதனால அவங்களோட ஃபியான்சி வந்து மேரேஜுக்கு உனக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும்னு அம்மா சொன்னாங்க, நாளைக்கு நீயும் வந்தா நல்லா இருக்கும், எனக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா இன்ஸ்பெக்டர் மேடம்னு கேட்க அவளும் சரி வர்றேன்னு ஒத்துக்கிறா. அப்புறம் மறுநாள் எல்லாரும் ஷாப்பிங் வந்து கல்யாணத்துக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு பில் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிசி வந்து மறுபடியும் ஒரு கொலை நடந்திருக்குன்னு சொல்றாரு. அவளும் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் கொலை எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த கொலையும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்ல இருந்த கேள்விக்குறி சிம்பிள் இங்கேயும் இருக்கு. இதெல்லாம் பார்த்ததும் இன்சுக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்க வேகமா அங்கிருந்து வெளியே வந்து மூச்சை இழுத்து விடுறா. அப்ப நம்ம எஸ்ஐ ஏதோ லூசு மாதிரி தலையில அடிச்சுக்கிட்டு தனியா பேசிக்கிட்டு இருக்கத பார்த்து இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க பக்கத்துல இருந்த பிசி கிட்ட
கிட்ட அவன் என்ன பண்றான்னு கேட்டா தடயம் ஏதாவது கிடைக்குதான்னு பாத்துக்கிட்டு இருக்கதா சொல்றாரு. அப்புறம் எதையோ யோசிச்சுக்கிட்டே ஸ்டேஷனுக்கு வந்ததும் எல்லார்கிட்டயும் இந்த கொலைய பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறா. அதுக்கு எல்லாருமே கண்டிப்பா இது திருட்டு தான் மேடம். திருடும் போது இவங்கள பார்த்து தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணும்போது கொன்னு இருப்பாங்கன்னு ஆளாளுக்கு ஒன்னு சொல்ல, ஏன் சார் நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களான்னு எஸ்ஐய கேட்க, நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, அதான் புத்திசாலிங்கெல்லாம் சொல்லிட்டாங்களே, அவங்க சொன்னா சரியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்ப, இத கேட்டு இன்சு கடுப்பாகி, என்ன சார் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ உங்களுக்கும் இந்த ஸ்டேஷனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கீங்க, ஏதாவது கேட்டா பதில் சொல்றது இல்ல, ஸ்பாட்டுக்கு போனா எதையுமே அனலைஸ் பண்ணாம தலையில அடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஏதேதோ பண்றீங்க, அதான் விஆர்எஸ் வாங்கிட்டீங்கல்ல, வந்தமா சைன் பண்ணமா ரோல் கால் அட்டன் பண்ணமா டீ கடையில உட்காந்து டீயை குடிச்சமான்னு இல்லாம எதுக்கு சார் ஒழுங்கா வேலை பார்க்கறவங்களையும் இப்படி கேவலப்படுத்துறீங்கன்னு மூச்சு பிடிக்க பேச, அதுக்கு ஒரே வார்த்தையில சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் நைட் ஆனதோ இன்சு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகும்போது நம்ம எஸ்ஐ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கதை பாக்குறா. அப்ப டிரைவர் இன்சு கிட்ட, நீங்க அவர்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது மேடம், நானும் அவரும் ஒரே பேஜ் தான், அவன மாதிரி ஒரு புத்திசாலியை நீங்க பார்த்திருக்கவே முடியாது, அவனோட உழைப்பால தான் இன்னைக்கு எல்லாருமே வளர்ந்துருக்காங்க, ஆனா அவனை மட்டும் வளரவே விடல, ஒரு முக்கியமான கொலைகேஸ் விஷயமா இப்ப இருக்க டிஎஸ்பி அன்னைக்கு இன்ஸ்பெக்டரா இருந்தாரு, அப்ப அவர் அந்த கொலைகேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அந்த கொலைகாரனை அவரால கண்டுபிடிக்கவே முடியல, ஆனா அதிகமானவனை பொறி வச்சு பிடிச்சான், ஆனா மறுநாள் நியூஸ்ல பேர் வாங்கினது இன்ஸ்பெக்டர் தான், இதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் நடந்திருக்கு, அதனாலதான் அவன் வெறுத்து போய் இந்த வேலையே வேணாம்னு விஆர்எஸ் கொடுத்துட்டான், நீங்க வேணும்னா அவன் கிட்ட அந்த வீட்ல என்ன கண்டுபிடிச்சீங்கன்னு கேளுங்க, அப்ப அவன் யாருன்னு உங்களுக்கே புரியும்னு சொல்றாரு. மறுநாள் டிஎஸ்பி ஸ்டேஷனுக்கு வந்து, ஏமா 4 கொலை நடந்திருக்கு என்னதான் பண்றீங்கன்னு கேட்க, இன்சு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் சரியா வராதுமா, இதுக்கு ஒரு புது டீமை ஃபார்ம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு டீம்ல யார் யாரெல்லாம் இருக்க போறீங்கன்னு சொல்ல, அதிகமானையும் டீம்ல சேர்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் மர்டர்லயும் அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாருன்னு சொல்லி எஸ்ஐயை கூப்பிட்டு வர சொல்ல, நம்ம எஸ்ஐ அப்பதான் டீ குடிக்கலாம்னு போக, சார் டிஎஸ்பி உங்களை கையோட கூட்டு வர சொன்னாருன்னு சொல்ல, நான் டீ குடிக்கிறது இவங்களுக்கு பொறுக்காதுன்னு புலம்பிக்கிட்டே ஸ்டேஷனுக்கு வர்றான். டிஎஸ்பியும் இன்சு கிட்ட, இவன் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்ட, எப்படியோ எனக்கு கேஸ் முடிஞ்சா சரிதான்னு சொல்லிட்டு கிளம்புனதும், ஏன் சார் அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டீங்கன்னு கேட்க, ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு அதை கூட பார்க்காம அது மேலேயே நடந்து போறாங்க, எனக்கு இவங்கள அடிக்கணும்னு தான் ஆசை, ஆனா அதுதான் முடியாதே, அதான் நானே என் தலையில அடிச்சுக்கிட்டேன், அப்புறம் 2 வீட்டுல நடந்ததும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு, இத கூட மேட்ச் பண்ண தெரியாம திருட்டு கேஸ்னு சொல்றாங்கன்னு சொல்ல, அப்ப வெளிமாநிலத்துல ஏதோ ஒரு காட்டுக்குள்ள ஒருத்தன் கள்ளு குடிச்சுக்கிட்டு இருக்க, அவனை போலீஸ் வந்து பிடிச்சு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. அங்க இருந்த ஒருத்தன் இவன் தான்னு சொல்ல, அவனும் நான் இல்ல இவன் தான்னு சொல்லி மாறி மாறி சண்டை போட, எஸ்ஐ 2 பேரையுமே தூக்கி உள்ள போட சொல்றாரு. பிசியும் கூப்பிட்டு போய் தனித்தனி செல்லுல போட்டு அடைக்கிறாரு. இங்க நம்ம எஸ்ஐ வந்தவன் கூட்டமாவும் வரல தனியாவும் வரல, வந்தது 2 பேரா இருக்கலாம்னு சொல்ல, அந்த 2 பேருமே இங்க ஸ்டேஷன்ல இருக்கவங்க தான்ற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.